சென்னை ரியல் எஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேசிவான ப்ராஜெக்ட் அகைன் மேக்ஸிமம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நடக்கிற ஏரியான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஓஎம்ஆர் தான். யாரை கேட்டாலும் ஓஎம்ஆர் தான் நான் வீடு பார்க்குறேன், ஓஎம்ஆர் தான் வீடு வேணும். ஸோ இப்படி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரில் நமக்கு வந்து மேக்ஸிமம் எங்கேயுமே வந்து கிடையவே கிடையாது. ஆன் மெயின் ரோடு ஓஎம்ஆரில் எனக்கு அதாவது ஒரு வில்லா பிளாட் வேணும் அப்படின்னு கேட்பீங்கன்னா ரொம்ப ரேரு, கிடைக்கிறது இல்லை. நீங்கள் ஆன் மெயின் ரோடு வில்லா பிளாட் ஓஎம்ஆரில் வேணும்னு கேட்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான ப்ராடக்ட்டை இந்த ப்ராடக்ட்டு உங்களுக்காக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அன்பான வியூவர்ஸ், நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் அகைன் இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வணக்கம் அண்ட் வார்ம் வெல்கம். இது சென்னை ஹோம் அபிஷியல் யூடியூப் சேனல். திஸ் இஸ் சாம், யுவர் ப்ராப்பர்ட்டி அட்வைசர். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெவலப்பர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லா பிளாட் டெவலப் பண்ணுறாங்க. ஆர்என்கே விஸ்டா கார்டன் சொல்லி ஒரு வில்லா பிளாட் வந்து டெவலப் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5 ஏக்கர் 65 சென்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்கான் மெயின் ரோட் கேளம்பாக்கம் பஸ் டெர்மினஸுக்கு பக்கத்தில் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் மெயின் ரோட்டில் நான் வந்து ஓஎம்ஆரில் வில்லா பிளாட் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்குங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் பார்க்குறபடி இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்ஃபேஸ் வந்து லெவலாக இருக்குது. நீங்கள் வாங்கினா உடனே வீடு கட்டலாம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சுற்றி வீடுகள் இருக்குங்க. ஸோ இது வந்து ஐசோலேட்டட் ஏரியா கிடையாது. நிறைய பிளாட் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஊருக்கு ஒதுக்குப்புறமா பிளாட் போட்டிருப்பாங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வில்லா பிளாட்டாக இருக்கும். ரோட்லேருந்து 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் உள்ளே இருக்கும். ஸோ நிறைய பேர் மெயின் ரோடு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெரி அப்ரோச்சபிள் இருக்குது, மெயின் ரோட்டில் இருக்குது. அது இல்லாமல் சுற்றி வீடுகள் இருக்குது. இமீடியட்டாக நீங்கள் வீடு கட்டி வரலாம். எப்படி டெவலப் பண்ணுறாங்கன்னா 30 ஃபீட் ரோடு இருக்குது, அகைன் 23 ஃபீட் ரோடு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ரோட்லேருந்து ஹார்ட்லி ஒரு 50 மீட்டர்லேயே உள்ளுக்கு இருக்குது. ஜஸ்ட் 50 மீட்டர் வந்துட்டிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி உள்ளே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு பின்னாடி பார்க்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு பார்க் டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த பார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து ஸ்டோன் பெஞ்ச்லாம் போட்டு பார்க் டெவலப் பண்ணியிருக்காங்க. எனக்கு பக்கத்தில் கிரிக்கெட் பிச் இருக்குது. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து சீனியர் சிட்டிசன் ஏரியா பார்க் ரெடி பண்ணி அங்கேயும் வந்து ஸ்டோன் பெஞ்ச்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே இருக்குது. ஸோ அப்படியே நம்ம வருவோம்னு சொன்னால் இந்த ப்ராப்பர்ட்டியோட லே அவுட்டை பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லே அவுட் இருக்குது. ஸோ எங்கே என்ன மாதிரி வருது அப்படின்றது அழகாக விசிபிளாக இங்கே வச்சுருக்காங்க. 2 பார்க் இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி உள்ளே வருவீங்கன்னு சொன்னால் 2 பார்க் இருக்குது. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 33 ஃபீட் ரோடு இருக்குது, 30 ஃபீட் ரோடு இருக்குது, அதுக்கப்புறம் 23 ஃபீட் ரோடு இருக்குங்க. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம கேட்குறது என்ன கேட்போம், கார்னர் பிளாட் வேணும்னு கேட்போம். இங்கே கார்னர் பிளாட் அவைலபிள். ஸோ நீங்கள் வீடியோ எவ்வளோ சீக்கிரம் பார்க்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து இங்கே ப்ராப்பர்ட்டி பாருங்கள். ஸோ இதில் 2 விஷயம். இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுனால நமக்கு வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று, லேண்ட் வாங்கி நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா வீடை நம்ம கிட்ட இருந்து பார்த்து கட்டிக்கலாம். ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா வில்லாவும் இங்கே ப்ரொமோட் பண்ணுறாங்க. இந்த 5.65 ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வில்லாவும் ப்ரொமோட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த வில்லாவுமே வந்து பார்த்தீங்கன்னா மேபி வந்து நான் இப்படி சொல்லுவேன், மார்க்கெட்டில் இன்றைக்கி இருக்கிற எல்லா வில்லா கம்யூனிட்டியை தவிர இது வந்து கம்மி ப்ரைஸுங்க. அதாவது இங்கே நிறையா வில்லா கம்யூனிட்டி உங்களுக்கு காம்படிஷன் வில்லாஸ் நிறையா இருக்குது. நிறைய டெவலப்பர் பண்ணியிருக்கிறாங்க, எக்ஸிஸ்டிங் இருக்குது, இப்போ கரண்ட்டில் இருக்கிறதும் இருக்குது. இது எல்லாத்தை விட இங்கே இருக்கிற வில்லா வந்து ரொம்ப 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 லோ ப்ரைஸ். ஸோ நீங்கள் இங்கே வந்தால் பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா, இந்த லொக்காலிட்டி நீங்கள் வில்லா தேடுறதா இருந்தீங்கன்னா, இல்லை பிளாட் தேடுறதா இருந்தால் இது வந்து நமக்கு வந்து நல்ல லோ ப்ரைஸில் கிடையாது, ரொம்ப காம்படிட்டிவ் ப்ரைஸில் கிடைக்குது. ப்ரைஸ் தெரிஞ்சுங்கன்னா எனக்கு நீங்கள் கூப்பிடுங்க. ஏன்னா ஸ்க்ரீனில் வர நம்பர் வந்து இப்போ என்னோடய நம்பர் தான். நான் தான் உங்கள் லைன் எடுப்பேன். ஸோ நீங்கள் எங்கிட்ட பேசிடலாம். அப்போ நான் பேசும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக இங்கே இருக்க காம்படிட்டிவ் ப்ராடக்ட்டும் சொல்லுவேன், ஆஸ் வெல் அஸ் இந்த ப்ராடக்ட் பற்றி டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ வேறு என்ன டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நமக்கு சோலார் லைட் ஃபுல்லாக போட்டிருக்காங்க, அவனி ட்ரீஸ் டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஸ்டாம் அவுட் ட்ரைன் போட்டிருக்காங்க, எஸ்டிபி இங்கே கிரியேட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள் வாட்டர் நமக்கு வந்து எல்லா பிளாட்டுக்கும் வந்து சேர்ற மாதிரி கிரியேட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ இது எல்லாமே இங்கே வந்தது 24/7 செக்யூரிட்டி ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு சிசிடிவி சர்வே லைன்ஸ் வந்து இங்கே இருக்குங்க. ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்டில் வேறு என்ன தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் ரோடு முக்கியம், பிளாக் டாப் ரோடு சொல்லுவோம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேவர் பிளாக் போட்டு வாக்கிங் பெடஸ்ட்ரியன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட் இப்போ தான் வந்து லான்ச் ஆகுதுங்க. ஆனால் இதுக்குள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம் இருக்குது. பின்பக்கம் பார்த்தீங்கன்னா மாடல் வில்லா கட்டிட்டு இருக்காங்க. ஸோ மாடல் வில்லா கட்டின பிறகு உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்குறேன். ஸோ அப்பையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்னொரு பார்ட் என்னென்னா, இந்த ப்ராடக்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேளம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் பக்கத்தில் இருக்குன்னு உங்களுக்கு சொன்னேன். ஓஎம்ஆரோட ஆன் மெயின் ரோடுன்னு சொன்னேன்.
இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா ஓஎம்ஆரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பைபாஸ் புதுசாக டெவலப் பண்ணாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு படூர்லேருந்து ஒரு பைபாஸ் வந்து நமக்கு வந்து கேளம்பாக்கம் தாண்டி போய் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு பைபாஸ், ஓஎம்ஆருக்கு ஒரு பைபாஸ் போட்டாங்க. அந்த பைபாஸும் நம்ம ப்ராப்பர்ட்டியோட பின்புறமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியர் ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ரோடு வந்து கோயிங் டு பி கனெக்ட் தட் பைபாஸ். ஸோ உங்களுக்கு அந்த பைபாஸ்லையும் போய் கனெக்ட் ஆகும். ஸோ அது மாதிரி நமக்கு நிறைய கனெக்டிவிட்டியோட இந்த ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஹாட் கேக்குன்னு நான் சொல்லுவேன். இன்றைக்கி வந்து நம்ம வந்து பிளாட் வாங்கி வீடு கட்டினாலும் இங்கே அவைலபிள், அது இல்லாமல் வில்லா வேணுனாலும் இங்கே அவைலபிளுங்க. ஸோ வில்லாவில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துலாங்களா? வாங்க வில்லா கிட்ட போயிடுவோம். ஸோ அங்கே என்னெல்லாம் அவைலபிள் இருக்குது, என்ன ஃபெசிலிட்டிஸ் வருது, என்னெல்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்துலாம் வாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த எத்தன் ஸ்பேஸ் விஸ்டா கார்டன். ஸோ இந்த விஸ்டா கார்டனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி லேண்ட் வாங்கி ஆல்ரெடி 2 பேர் வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு பின்புறம் தான் நம்ம நின்றுருக்கோம். ஸோ அந்த வீடு கட்டுறது மட்டும் இல்லை, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் உங்களுக்கு கையை வச்சு காமிச்சா உங்களுக்கு தெரியும், சென்னை மொபைல் தெரியும், அப்போ எமோகா ஷோரூம் தெரியுது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் ரோடு, அந்த ஓஎம்ஆர் மெயின் ரோட்டில் தான் இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வீடுகள் இருக்குங்க. அப்படியே நான் காமிக்க சொல்கிறேன் பாருங்களேன். என்னை சுற்றி நீங்கள் பார்ப்பீங்க சொன்னால் சுற்றி வீடுகள் இருக்குது. ஸோ இங்கே தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு லேண்டு வாங்கி கட்டிக்கலாம், ஆஸ் வெல் அஸ் கம்பெனி வில்லா கட்டி தராங்க. இந்த வில்லா உங்களுக்கு காமிக்க சொல்லியிருக்கேன் பாருங்களேன். இது பாருங்கள், இது வில்லாவோட என்ட்ரிங்க. இது ரொம்ப சின்ன ஸ்பேஸ் தான். இது ப்ராப்ளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 சென்ட் நான் நினைக்கிறேன். 50 சென்ட்டில் ஒரு 16 வில்லா மட்டும் கட்டுறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வில்லா இருக்குது, சின்ன வில்லா இருக்குது, பெரிய வில்லா இருக்குது. ஸோ எல்லா கான்செப்ட்டுமே இங்கே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ வில்லா கமிங் சூன்னு ஒரு போர்டு இருக்குது. எந்த மாதிரி வரப்போகிற எலிவேஷனும் இங்கே காமிச்சிருக்கிறோம். ஸோ வில்லாக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு, எஸ்டிபி, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி, அகைன் சிசிடிவி எல்லாமே வில்லா உள்ளேயும் வந்துடுது. ஃபார் ஆல் ஃபெசிலிட்டிஸுங்க. உங்களுக்கு நீங்கள் வில்லா உள்ள என்னெல்லாம் கேட்பீங்களோ அத்தனை ஃபெசிலிட்டி உங்களுக்கு வந்துடும். எஸ்டிபி வந்து பார்த்திங்கன்னா காமனு, செப்ட் டேங்க் தேவை கிடையாது, வாட்டர் சம்ப் உங்களுக்கு தேவை கிடையாது, அதுவுமே காமனாக வந்துருங்க. ஸோ இது எல்லாமே இருக்குது. ப்ரைஸ் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப 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 கம்மி ப்ரைஸில் இது கிடைக்கும். ஸோ வேகமாக வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா 33 ஃபீட் ரோடு, பெரிய வைட் ரோடு, 10 மீட்டர் நம்ம சொல்லுவோம். ஸோ நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெரி அப்ரோச்சபிள். உங்களுக்கு வந்து கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப வெரி க்ளோஸ். அகைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாது இல்லை, கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து வரப்போகிற மெட்ரோ உங்களுக்கு வந்து ஹார்ட்லி இன்னொரு 3-4 கிலோமீட்டரில் உங்களுக்கு மெட்ரோ வந்துடும். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த நியூ பைபாஸ், இந்த மாதிரி ஒரு நல்ல லொக்கேஷனில், ஒரு ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷனில் நம்ம இருக்கிறோம். அகைன் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 காம்படேட்டிவ் ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு அந்த 3-4 காம்படேட்டிவ் ப்ராடக்ட் எதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கூப்பிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அது எந்த ப்ராடக்ட்டு இதோட எது காம்படேட்டிவாக வருதுன்றதும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதே மாதிரி சார் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐடியில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு வந்து இடம் வாங்கி வீடு கட்டுறது தான் ஆசை, பட் எனக்கு அதுக்கெலாம் டைம் இல்லைங்களேங்க, நான் வந்து ஒரு வீக்கில் வந்து 5 நாள்லேருந்து 6 நாள் வரலையும் டைட்டாக இருக்கேன் சார், எனக்கு வந்து அதெல்லாம் நின்று வந்து பார்க்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா டோன்ட் வரி, நீங்கள் லேண்டை வாங்க. எங்ககிட்ட எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு அலோகேட் பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட பேசிவிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய ஓன் பட்ஜெட், நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, எப்படி கேட்குறீங்களோ, 3 பெட்ரூம் 4 பெட்ரூம், இல்லை சார் கீழே எனக்கு ஒரு போர்ஷன் கொடுத்துருங்க, நான் ரெண்ட்டுக்கு விட்டுற போகிறேன், மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு போர்ஷன் கொடுத்துருங்க, ரெண்ட்டுக்கு விட்டுற போகிறேன், செகண்ட் ஃப்ளோரில் நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொன்னால் எல்லா கான்செப்ட்டுமே இங்கே பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயமும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூப்பிட்டா மட்டுமே இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த சைட் நீங்கள் பார்க்கணும் விரும்புனீங்கன்னா கீழே தெரிய நம்பர் கூப்பிடுங்க. ஸோ அப்படி கூப்பிட்டிங்கன்னா உங்களை வீட்டிலேருந்து பிக்கப் பண்ணி சைட்டை காமிச்சிட்டு திருப்பி வீட்டில் ட்ராப் பண்ணிடலாம். ஸோ அது மட்டும் இல்லை, எஸ் எல்லா பேங்க்கும் அப்ரூவ் பண்ணியிருக்குங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 80% பேங்க் லோன் கிடச்சிரும். நிறைய பேர் சொல்லுவாங்க பிளாட் வாங்குறதுக்கு லோன் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக பிளாட் வாங்குறதுக்கு லோன் கிடைக்கும். அதே மாதிரி பிளாட் வாங்கி வீடு கட்டுறதுக்கும் உங்களுக்கு லோன் உண்டுங்க. ஸோ அதனால் வந்து 80% பயப்படாமல் நீங்கள் லோன் வாங்கலாம். நம்ம வீடு எவ்வளோ நாள் கட்டி கொடுப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 8 months வி கேன் ஹேண்ட் ஓவர் த கீ, டர்ன் கீன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கீயை உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணி கொடுக்கலாம். சார் என் பட்ஜெட்டில் அங்கே வந்து வில்லா வரலையே சார், வில்லா வந்து 1.5 கோடி சொல்கிறீங்களே சார், 2 கோடி சொல்கிறீங்களே சார், ஈவன் நிறைய டெவலப்பர் 2 கோடி தானே சார் சொல்கிறாங்க, என்னால் அஃபோர்ட் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணுவீங்கன்னா கவலையப்படாதீங்க, இங்கே பிளாட் வாங்குங்க. ஸோ இங்கே ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குவீங்கன்னா க்ளோஸ் டு பி ஒரு 60 lakhன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அகைன் இன்னொரு 40 லட்சம் நம்ம போட்டோம்னா 1 crore யூ வில் கெட் த வில்லா. ஸோ 1 crore ஓஎம்ஆரில் வில்லா கிடச்சிருச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹாப்பியஸ்ட் பர்சனாக மாறிடுவீங்க. ஸோ அதுக்கு நான் கேரண்டி. ஸோ அதனால் வாங்க, நம்ம சேர்ந்து கட்டுவோம், உங்களுக்காக கட்டுவோம். உங்களுக்கு பிடிச்ச ட்ரீம் ஹவுஸுங்க கட்டி முடிச்சு நீங்கள் குடி வரலாம் வித்தின் 8 months. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, this is Sam, your property advisor, signing off from Chennai Homes.